ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கவனிங்க, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த மற்ற 6 நாளுக்கும் இந்த 7வது நாளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. பாத்தீங்களா? நீங்க ஒருவேளை எப்படி இருந்தாலும் கண்டிப்பாங்க நீங்க 2 அதிகாரத்தை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. எவ்வளவு மோசமா பைபிள் படிக்கிறவங்களா இருந்தாலும் ஆதியாகமம் 2 அதிகாரத்தை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. இந்த 7 நாள்ல 6 நாளுக்கும் 7வது நாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? சரி, அதெல்லாம் நமக்கு இப்ப நேரம் இல்லை. உங்கள்கிட்ட கேட்டு நீங்க பதில் சொல்ற அளவுக்கு வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. 1:23. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. மற்ற 6 நாளையும் கவனிங்க, இந்த 7ஆம் நாளையும் கவனிங்க. எல்லா நாளுக்கும் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி அப்படின்னு இருக்கும். 7ஆம் நாளுக்கு மட்டும் சாயங்காலமும் விடியற் காலம் ஆகி அப்படின்னு இருக்காது. மற்ற எல்லா நாளுக்கும் சாயங்காலம் விடியற் காலம் ஆகின்னு இருக்கும். 7ஆம் நாளுக்கு மட்டும் என்ன இருக்காது? சாயங்காலம் விடியற் காலம் ஆகி 7ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு இருக்காது. அப்ப 7ஆம் நாள்ல சாயங்காலம் விடியற் காலையும் வரலையா அப்படிலாம் வந்துச்சு. கண்டிப்பா வந்திருக்கும். அப்படிலாம் வந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு நாளே வந்திருக்கு. ஆனா ஆவியானவர் பர்டிகுலரா அந்த வார்த்தையை அங்க கொடுக்கல. மற்ற 6 நாளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. 7ஆம் நாளுக்கு மட்டும் சாயங்காலம் விடியற் காலம் ஆகி 7ஆம் நாள் ஆயிற்றுன்னு கொடுக்கல. ஏன் அப்படி கொடுக்கல? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் உலக வேலை பார்க்கிற உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற 6 நாளுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது சாயங்காலம்ங்கிறது ஒரு முடிவு, அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஓய்வு நாளுக்கு முடிவே கிடையாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 7ஆம் நாளுக்கு அங்க முடிவே இருக்காது. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒன்ஸ் நீங்க தேவனை ஆராதிக்கும்படி திருச்சபைக்குள்ள காலை வச்சிட்டீங்கன்னா தேவனை ஆராதிக்கிறதுக்கு உங்க வாழ்நாள்ல உங்க ஆத்மாவுக்கு முடிவே கிடையாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு இந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு திருச்சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்நாள் முழுவதும் டெய்லி என்ன செய்யணும்? தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும், வருகை முந்துச்சுன்னா நேரடியாக பரலோகத்தில் போய் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை மரணம் முந்துச்சுன்னா பரதீசியில போய் தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்ப ஆராதனை என்பது தேவனை ஒன்ஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு முடிவே கிடையாது. எப்ப நீங்க ஆராதிக்கிறதுக்கு ஒரு முடிவு வருது, தேவனை ஆராதிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்கன்னா பின்மாற்றம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உண்மையா தேவனை ஆராதிக்கிற மனுஷன் ஒன்ஸ் ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அவன் வாழ்நாள் முழுவதும் தேவனை என்ன செய்வான்? ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு முடிவே கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப கவனிங்க, ஓய்வு நாளுக்கு முடிவில்லை. இப்ப நீங்க வரும்போது எப்படி வந்திருக்கிறீங்க? நீங்க எல்லாம் வரும்போது எப்படி வந்திருக்கிறீங்க? ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறீங்க. ஆமா தானே? என்ன முடிவோட வந்திருக்கிறோம்? ஆராதனை எத்தனை மணிக்கு முடியும்? 9 மணிக்கு முடிஞ்சிருங்கிற முடிவோட தானே வந்திருக்கிறீங்க. ஒருவேளை முடியல, என்ன ஆகும்? என்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டான், ஐயோ இந்த ஆள் முடிக்க மாட்டான் போல அப்படின்னு நினைக்கிறீங்களோ? நான் டைமிங் கரெக்டா இருப்பேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒருவேளை முடியலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இங்கேயே உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச பிறகு வந்து பாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆராதனைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, அதுக்கு பேர் என்னது? ஆராதனை ஒழுங்கு. 9 மணின்னா அது எத்தனை மணிக்கு முடியணும்? 9 மணிக்கு முடியணும். அதை யார் கேட்கணும்? 9 மணிக்கு முடிக்கணுங்கிறத யார் கேட்கணும்? 7 மணிக்கு வர்றவங்க கேட்கணும். நம்மளே 7:05, 7:10, 7:15, 7:30, 7:45, சிலர்லாம் 8:30 வரைக்கும் வரான். அதுல ஒரு சிலர்லாம் என்ன சொல்லிட்டு வரானா, செய்தி இன்னும் ஆரம்பிச்சிருக்காது. அதை கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. 9 மணிக்கு முடிக்கணும். நான் இன்னும் சொல்றேன், அப்படியே நீங்க கரெக்டா வந்தா கூட 9 மணிக்கு முடிக்கணும்னு நீங்க எங்களை சொல்லவே முடியாது. ஏன்னா ஆராதிக்கிற ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம் தான் எங்க கையில இருக்குது, முடிக்கிற நேரம் ஆவியானவர் கையில தான் இருக்குது. இப்பவும் நீங்க போனீங்கன்னா, இந்த திருச்சியை தாண்டி திருநெல்வேலி தாண்டிட்டீங்கன்னா ஆராதனைக்கு முடிவு டைமே கிடையாது. நாகர்கோயில் எல்லாம் இன்னைக்கும் 9 to 4 தான், 9 to 3, 9 to 4, 9 to 2 தான். நடுவில் 2 செய்தி ஓடும்.
2 செய்தி ஓடும். முடிஞ்ச பிறகு அங்கேயே ஒரு உளுந்தங்கஞ்சி ஊத்துவாங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஆராதனை முடிச்சா தானே நாங்க வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட முடியும். அதுல சில உத்தம சந்ததியெல்லாம் இருக்கு. வரும்போதே சிக்கன் கடையில சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப வர வழியில சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து ரிசர்வேஷன்ல சொல்லியிருப்பான், சிக்கன் போட்டு வைங்க, 9 மணிக்கு முடிஞ்சிடும், நான் 9:15 வருவேன். நானே 9:15 வரைக்கும் இழுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஓடும் உங்க மனசுல? ஐயோ நேரம் ஆகி போச்சே, அந்த ஆள் எடுத்து சிக்கனை யார்ட்டையாவது கொடுத்துருவானே, சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. அடுத்து ஒரு ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஆள் வாய்க்கு காவல் வையும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சபைக்கு வர்றதுன்ற எப்படி வரும்? ஒரு முடிவோட. சங்கீதக்காரன் சொல்றான், வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். நீங்க வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது திரும்பி போகும்போது என்ன சந்தோஷம். விட்டுத்த உடனே ஓடுறது. சிலர்லாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின் பாஸ்டர் கண்ணை திறந்தா பாதி நிக்க மாட்டேங்குது, போயிட்டு இருக்கு. கைவிடப்பட்டவரா தனியா நிக்கிறாரு. அப்படி ஏன் வேகமா ஓடுவிய? இப்ப ஓடி என்ன பண்ண போறீங்க? வீட்டுல ஒன்னும் செய்ய போறதில்ல. சிக்கன் 65 பவுடர் போட்டு வச்சுட்டு வந்திருப்பீங்க, போய் பொரிச்சு திங்க போறீங்க. சகோதரர்கள் என்ன பண்ண போறீங்க? உள்ள போன உடனே ரிமோட் எங்க? உள்ள நுழைஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை அதான் பண்ண போறீங்க. தாயின் கருவில் உருவாகும் போது ரிமோட்டோட உருவான் என்ற மாதிரி உள்ள போகும்போது ரிமோட் எங்க எடுத்து 1 மணி வரைக்கும் நொட்டு நொட்டு நொட்டுன்னு அமுக்கிறது. ஒன்னுத்தையும் உருப்படியாவும் பார்த்து தொலையாது. இப்படி மாத்தி 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 அப்புறம் 1 மணிக்கு அங்கேயே சோஃபாலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே கை கழுவிட்டு பாதி சோஃபாலேயே படுத்து தூங்குது. இது ஒரு பெரிய வேலை. இப்ப முடிஞ்ச உடனே ஓடணும். இப்ப நிறைய பேரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே ஓடுறான். எதுக்கு அப்படி ஓடுவிய? ஏன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று ஒருத்தர் நல்ல கவனிங்க. சபை என்பது ஒரு சடங்காச்சார இடம் இல்ல. சினிமா முடிஞ்ச உடனே சினிமா தியேட்டர் விட்டு போறோம், எக்ஸிபிஷன் முடிஞ்ச உடனே எக்ஸிபிஷன் விட்டு போறோம், சர்ச் முடிஞ்ச உடனே சர்ச் விட்டு போறோம்னா சர்ச்சும் அந்த மாதிரி ஒரு இடமா மாறிடும். சபை என்பது அப்படிப்பட்ட இடம் அல்ல. சபை என்பது ஒரு ஐக்கியம். சபை என்பது ஒரு குடும்பம். நீங்க பாருங்க, இந்துக்களை போய் பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு உடனே கிளம்ப மாட்டாங்க. இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு தெரியும், அர்ச்சனை முடிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. இஸ்லாமியர்களை பாருங்க, அவன் தொழுகை முடிச்ச உடனே ஒருத்தர் என்ன பண்றாங்க? கட்டி பிடிக்கிறான். நீங்க பாருங்க, முடிச்ச உடனே ஓடுறிய. யாரையாவது நின்று ஒரு 2 நிமிஷம் விசாரிச்சிருக்கீங்களா? ஒரு புது ஆத்மா சபைக்கு வருது, முதல்ல புது ஆத்மா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் தெரியாது. புதிதா வந்தவர்கள் எழுந்திரீங்கள் அப்படின்னு ஒரு 10 பேர் எழுந்திருக்கிறாங்களே, யாராவது திரும்பி பாத்தீங்களா அவங்கள? அதுவும் பார்க்க மாட்டீங்க. உங்க பக்கத்துல யாருக்காவது சேர்ல இடம் போட்டு வச்சிருப்பீங்க பைபிள்ல, அவங்க பக்கத்துல தான் நீங்களும் உட்காருவீங்க. யாராவது புதுசா வந்து உட்கார வந்தா ஆள் வருது. ஏன் மத்த ஆள் புதுசா ஒரு ஆள் பக்கத்துல உட்கார்ந்து செய்தி கேட்டா என்ன குறைஞ்சிருவீங்க? உங்களுக்கு இப்ப என்ன? இப்போ சபையில இப்போ புது ஆத்மாவை பார்க்க மாட்டீங்க, புது ஆத்மாட்ட பேச மாட்டீங்க. இங்க இருந்து ஜோம் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? என்ன ஜோம் பண்ணுவோம்? இவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஜெபிச்சு கொள்ளும், நாமெல்லாம் ஜோம் பண்ணுவோம். சரி, ஜோம் பண்ணோம். யாராவது மறுநாள் போன் பண்ணி அவங்களை விசாரிச்சீங்களா? நேத்து உங்களுக்காக நாங்க ஜோம் பண்ணோம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க இப்ப எப்படி இருக்கு பிரதர், இப்ப எப்படி இருக்கு சிஸ்டர்னு கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்க போய் பார்க்க வேண்டாம். நீங்க எல்லாம் அம்பானிக்கு அண்ணனும் தங்கச்சியும் தான், பிஸி, ரொம்ப பிஸியா இருக்கீங்க, இருந்துட்டு போங்க. ஒரு ஐக்கியம். விசாரிச்சீங்களா யாரையாவது உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு? ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்றீங்க? சபையில இருந்து யாருமே வந்து பார்க்கல, வர முடியாது. நீ தான் யாரையும் பார்க்க வரலையே, உன்னை பார்க்க நாங்க எப்படி வர்றது? இப்படி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்றேன். அதான் சொல்லிட்டேன்றீங்களா? அதான் என்னுடைய பாலிசி. கவனிங்க, சபையில உட்காந்து வரீங்க, உட்காடுறீங்க. ஒரு புது ஆத்மாக்கிட்டயோ இல்ல உடம்பு சரியில்லை என்னைக்காவது பேசி இருக்கிறீங்களா? இந்த கார் கம்பெனி கிட்ட போய் பாருங்க, பெரிய பெரிய ஃபாரின் கார்லாம் விற்கிறான்ல, கார் கம்பெனி, டொயோட்டா அவன்லாம். அந்த கார் கம்பெனில சும்மா அந்த ஷோரூமுக்கு போங்களேன், உள்ள நீங்க போன உடனே வரவேற்கிறத பார்த்திருக்கீங்களா? வாங்க சார், உட்காருங்க, காஃபியா டீயாங்கிறான். நம்ம முகத்தை பார்த்தாலே அவனுக்கு தெரியும் இது கார் வாங்காதுன்னு. நம்ம முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியும் இது கார் வாங்குற முகம் இல்ல, இது சும்மா தான் பார்க்க வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனா என்னைக்காவது அப்படி நடந்துக்கிறானா? வாங்க சார், உட்காருங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ஒரு தண்ணி பாட்டில் வைக்கிறான். இப்ப நான் போய் பார்த்தேன், தண்ணி பாட்டில் வைக்கிறான். அடுத்து காஃபியா டீயாங்கிறான். நமக்கே கூச்சமா இருக்கு, ஐயோ நம்ம வண்டி வாங்க போறது இல்லையே, காஃபி டீ எல்லாம் குடிக்கிறோமே அப்படின்ட்டு காஃபியா டீயாங்கிறான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வராரு, சார் அப்படின்னு ஒரு கார்டை கொடுக்குறாரு. என்ன அழகா, அதை பார்த்த உடனே கார் வாங்கணுங்கிற ஆசை வருது. ஒருவேளை கார் வாங்குற காலம் வந்தா அந்த கடைக்கு நம்ம திரும்பி போறோம். ஏன்னா அவன் நல்லா நம்மள என்ன பண்ணிருக்கான்?
ரிசீவ் பண்ணிருக்கிறான். ஒரு அழிந்து போகிற பொருளை விற்கிறவனே இவ்வளவு அன்பாய் நடப்பானால் அழியாத ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிற திருச்சபை வருகிறவர்களை எப்படி ரிசீவ் பண்ணணும்? எப்படி ரிசீவ் பண்ணணும்? நீங்க ஒருத்தர் யாரும் கேட்கறல. வாலண்டியர்ஸ் 10 பேர் இருப்பாங்க. இவங்க தான் எல்லாத்துக்கும் ஓடுவாங்க. இவங்களே தான் புது ஆத்மாவை பார்ப்பாங்க, இவங்களே தான் பேர் எழுதுவாங்க, இவங்களே தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. மற்ற அத்தனை பேர் என்ன பண்றீங்க சபையில? ஆண்டவர் எதுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு? முடிச்ச உடனே ஓடுறது. நம்ம யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? அரசாங்க பள்ளியில், அரசினர் பள்ளியில படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? மத்த எல்லாருமே ஆக்ஸ்போர்ட் தானா? ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் தானே நீங்க எல்லாருமே? அரசாங்க பள்ளியில் படிச்ச கை தூங்க பார்ப்போம். இவ்வளவு பேர் இருக்கீங்க தானே? தமிழ்ல தானே கேட்டவங்கள. அதுல ஒரு கஷ்டம். கவர்மெண்ட் ஸ்கூல்னா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஒன்றும் தப்பே கிடையாது. இதை கேட்ட கேள்விக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் முடிச்ச உடனே டெய்லி முடியும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க, ஞாபகம் இருக்கா? அங்க பாருங்க, என்ன பாட்டு பாடுவாங்களா? நான் கேட்கறது உங்களெல்லாம். அந்த ஜனகண மனகதி பாடி முடியும் போது கடைசியா 3 ஜெயகே வருமா? அந்த 3 ஜெயகேக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? உங்க ஸ்கூல் டேஸ்ல முதல் ஜெயகே பேக தூக்கி மாட்டிருப்போம் இல்லையா? 2வது ஜெயகே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தூக்கி இப்படி நின்று இருப்போம். 3வது ஜெயஹேன்னு எவன் ஃபர்ஸ்ட் ஸ்கூலை விட்டு ஓடுறோங்கிறது தான் நம்ம வேலை. அந்த பழக்கம் இன்னும் சபையில் இருக்கு. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே பைபிள்லாம் தூக்கி கையில வச்சுப்பான். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரின்னு கூப்பிடுவான் மனைவி பிள்ளைகளை. கடைசியில் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரின்னு கையை திறந்தா பாஸ்டர் தனியா நிக்கிறார், எல்லாம் போயிட்டு இருக்கு. அவ்வளவு வேகமா எங்க ஓடுறிய? ஏன் ஒரு 5 நிமிஷம் நின்று விசாரிச்சுட்டு போனா என்ன? நல்லா கவனிங்க. சபையில வரவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே பண தேவையோட வரல. எத்தனையோ பேர் அன்பு கிடைக்காம இங்க வராங்க. எத்தனையோ பேர் தேவ அன்பை பார்க்கும்படி இங்க வராங்க. அவங்களுக்கெல்லாம் அன்பு என்பது உங்கள் மூலமாகத்தான் தேவன் அவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும். நின்று ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, புது ஆத்மாக்களை விசாரிங்க, கொண்டாந்து பாஸ்டர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, சொல்லுங்க வாங்க என்ன விஷயமா வந்தீங்க, முடிஞ்சா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் கூட்டு வாங்க. நீங்க காட்டுகிற அன்பில் தான் அவன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். விட்டா ஓடப்படாது. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஓய்வு நாளுக்கு என்ன கிடையாது, முடிவே கிடையாது. முடிச்ச உடனே என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நின்று விசாரிச்சு ஒருத்தர் பாருங்க. சிஎஸ்ஐ சபையில போய் பாருங்க, முடிஞ்ச உடனே எல்லாம் வாசல்ல வந்து நிப்பாங்க. அவங்க நின்று என்ன பேசுறாங்கன்றது 2வது, ஆனா நிப்பாங்க. ஒரு ஐக்கியம் இருக்கும். இப்ப கேட்டு பாருங்க, உங்களை ஒருத்தர் இவங்க பேர் என்ன, இந்த சிஸ்டர் பேர் என்ன, அந்த பிரதர் பேர் என்னன்னு கேளுங்க, எந்திரிச்சு மண்டையில கூட்டிட்டு நிப்பான். இவங்க பேர் தெரியாது. சபையில இருக்கிற இன்னொருத்தர் பேர் யாருக்கு தெரியவே தெரியாது. இதான் உண்மை. ஒரு அம்மா இன்னொரு அம்மா வழியில பார்த்து கேட்டிருக்குது. என்ன கேட்டிருக்குது? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நல்ல பழகுன முகமா இருக்கு, நீங்க யாரு, எங்கேயோ பார்த்திருக்கேன். அந்த எதிரில் இருக்க அம்மா சொன்னாங்களா, நீங்க வர சர்ச்சோடைய பாஸ்டர் மனைவி நான் தான், நீங்க எங்க சர்ச்சுக்கு 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஐயோன்னுச்சான். இப்படி ஒரு பாதி ஆத்மா இன்னும் இருக்கு, இன்னும் பாதி ஆத்மா அப்படித்தான் இருக்கு சபைக்குள்ள. அது காரணம் என்ன? எவங்கிட்டையும் பேசுறது இல்ல, யாரையும் பார்க்கறது இல்ல, அதை ஒரு பெருமையா வேற நினைக்கிறது. நாங்கெல்லாம் ரொம்ப டீசென்ட், யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். எவன் சொன்னா? அப்படி பார்த்தா இருக்கிறதுல ரொம்ப இன்டீசென்ட் இயேசுநாதர் தான். பார்க்கிறவர்லாம் பேசினாராமா. பவுல் பத்தி வசனம் சொல்லுது, பார்க்கிறவர்ல எல்லாம் தர்க்கம் பண்ணினான்னு இருக்கு. நீங்க யார்கிட்டையும் செய்ய வேண்டாம், உங்க விசுவாசிகள்கிட்ட பேசுங்க. நின்னு ஒரு 5 நிமிஷம் கவனிச்சு கொள்ளுங்க. சபை என்பது ஒரு ஐக்கியம், ஒரு குடும்பம், அதை மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது முடிவில்லாதது. என்னைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஒரு முடிவோட இங்க வரவே கூடாது. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா பரவாயில்ல, உட்காந்து செய்தி கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா பரவாயில்ல, உடனே என்ன செய்யாதீங்க, முகத்தை சுளிக்காதீங்க.